ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக 10 விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க 10 விடுகதைகளையும் முத்து முத்தாக பார்க்கலாம். வாயில்லாத பிள்ளை ஊர் ஊராய் பறக்குது, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விட என்னன்னா விமானம். யார் யாரெல்லாம் ஏரோப்ளேன்ல போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற இமேஜஸை பார்த்து இது என்ன ட்ரிங்க்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதோ உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அது என்ன விடைனா ஃபர்ஸ்ட் கிரீன் கலரா பிளஸ் டீயா ஈக்குவல் டு கிரீன் டீ. யார் யாரெல்லாம் கிரீன் டீ குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இரண்டாவது விடுகதை. உழைக்க உழைக்க உடம்பெல்லாம் தோன்றும், அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா வியர்வை. போன விடுகதை வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்குன்னு கேட்டிருந்தேன்ல, அது என்ன சாங்குனா சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் கேட்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துவேன் அப்படின்னு ஒரு சாங் வருமே, அந்த சாங் தான். ஊதினால் பறக்கும், அதன் மதிப்பை உலகமே மதிக்கும், அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா பணம். இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீன்ல நிறைய ஸ்ட்ராபெரிகள் இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி மட்டும் வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்சர் வந்துருச்சு. ரெண்டாவது வரிசையில இருக்குது பாருங்க. மாயக்கண்ணன் சொல்லுவதை சொல்லி விடுவான், அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா எதிரொலி. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா ஒரு கல்ச்சர் பார்க்கலாமா? வாங்க வாங்க. ஒருத்தன் ஆடு கோழிலாம் வளர்த்தான். ஒரு நாள் அதுக்கு சோறு வைக்கும்போது ஓடி போயிடுச்சான். ஏன்? கோழி ஆடா? ஆமா ஆமா. விரட்டி விட்டானோ? ஏதாச்சும் பார்த்து பயந்துடுச்சோ? ஆஹா ஆஹா, சாப்பாடு வைக்கும்போது ஓடிடுச்சான். அதான் ஏன்னு கேக்குறேன். அது புலி சோறா, புலி சோறா. கொட்டையை தின்றுவிட்டு தட்டையை போட்டு விடுவது, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா சோளத்தட்டு. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. அதாவது இங்கிலீஷ்ல இருக்கிறத சரியா தமிழ்ல என்னன்னு சொல்லணும். ஐஸ்கிரீமுக்கு தமிழ்ல என்ன சொல்வாங்க? இதோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐஸ்கிரீமை தமிழ்ல பனிக்கோழுன்னு சொல்லுவாங்க. யார் யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. ஐஸ்கிரீம் பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஒரு தட்டில் 1000 மூட்டைகள், அது என்ன? 1 2 3 4 5 6 7 8
அதோட விடை என்னன்னா சல்லடை. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் பாடல். ஸ்க்ரீன்ல தெரியிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்குன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஒரு பக்கம் பல்லால் ஒன்றை 9 ஆக்கும். அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9. அதோட விடை என்னன்னா ரம்பம். நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் கொண்ட இவ்வுலகில் அறியப்படாத பல விஷயங்கள் உண்டு. அதில் சில விஷயங்கள் இதோ. இன்னைக்கு 5 பொது அறிவு வினாக்கள் பார்க்கலாமா? 1. சங்க காலம் என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ கிமு 200 முதல் கிபி 200 வரை. ஆப்ஷன் பி கிமு 300 முதல் கிபி 300 வரை. ஆப்ஷன் சி கிமு 400 முதல் கிபி 400 வரை. ஆப்ஷன் டி கிமு 500 முதல் கிபி 500 வரை. 1 2 3 4 5 6 7 8 9. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் பி கிமு 300 முதல் கிபி 300 வரை. 2. சங்க காலத்தில் தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை எது? ஆப்ஷன் ஏ அகத்தியமலை. ஆப்ஷன் பி தனுஷ்கோடி. ஆப்ஷன் சி வேங்கடமலை. ஆப்ஷன் டி குமரிமுனை. 1 2 3 4 5 6 7 8 9. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் சி வேங்கடமலை. 3. முக்கடலும் சங்கமிக்கும் இடம் எது? ஆப்ஷன் ஏ தனுஷ்கோடி. ஆப்ஷன் பி கன்னியாகுமரி. ஆப்ஷன் சி ராமேஸ்வரம். ஆப்ஷன் டி மன்னார் வளைகுடா. 1 2 3 4 5 6 7 8 9. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் பி கன்னியாகுமரி. 4. கன்னியாகுமரி முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ முகவை. ஆப்ஷன் பி வில்முனை. ஆப்ஷன் சி நாஞ்சில் நாடு. ஆப்ஷன் சி குமரிகண்டம். 1 2 3 4 5 6 7 8 9. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் சி நாஞ்சில் நாடு. 5. சதுரங்க விளையாட்டு தோன்றிய நாடு எது? ஆப்ஷன் ஏ சீனா. ஆப்ஷன் பி கிரேக்கம். ஆப்ஷன் சி எகிப்த். ஆப்ஷன் டி இந்தியா. 1 2 3 4 5 6 7 8 9. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் டி இந்தியா. 8வது கையை பிடித்தார் காசு கேட்டார். யார்? 1 2 3 4 5 6 7 8 9. அதோட விடை என்னன்னா மருத்துவர். நிறைய பேரோட வாழ்க்கை மருத்துவர்களால நல்லா இருக்கு. மருத்துவர்களுக்கு நன்றி. தினமும் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே யூடியூபு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம்னு. அதுக்கெல்லாம் தமிழ்ல என்னென்னு பார்க்கலாமா? யூடியூபுக்கு வலையொலி, ட்விட்டருக்கு கீச்சகம், டெலகிராமுக்கு தொலைவரி, வாட்ஸ்அப்புக்கு புலனம். அதுக்கப்புறம் நாம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆசையாக எடுக்கக்கூடிய செல்ஃபிக்கு என்ன தெரியுமா? தம்படம் இல்லைன்னா சுய ஒரு சுயப்பு. சின்ன வெங்காரம் வீட்டெல்லாம் சிங்காரம். அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9. அதோட விடை என்னன்னா தீபம். இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு என்னன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இமேஜஸை பார்த்து இது என்ன உணவுன்னு கண்டுபிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அதோட விடை என்னன்னா சாண்ட்விச். யார் யாருக்கெல்லாம் சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும்?
வெற்றிலையில் 5 பூ. அது என்ன பூ? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடைகள் என்னென்னா காம்பு, நரம்பு, விளிம்பு, அரும்பு, சுரும்பு. யார் யாருக்கெல்லாம் இந்த விடுகதைகள், கடுஜோக்ஸு, பொது அறிவு, சாங்கு, விளையாட்டுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான விடுகதைகள் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இன்னொரு சுவாரஸ்யமான விடுகதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.